இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி 9 ஆண்டுகளை நிறைவு செய்து 10ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. உண்மை மற்றும் நடுநிலை செய்திகளுக்கு உத்தரவாதம் தரும் இப்பயணத்தில் உடன் இருக்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்கள் உளமார்ந்த நன்றி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறுவது போல் திமுகவை என்னால் தோற்கடிக்க முடியாது, மக்கள் தோற்கடிப்பார்கள். மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. मगर तमिलनाडु की जनता डीएमके को हरा सकती है. இந்த நாட்டின் முதல்வர் சொல்கிறார், அமித்ஷா அவர்களால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று. அவருக்கு சொல்றேன், அமித்ஷானால தோற்கடிக்க முடியாதுன்னு நீங்க சொல்றது சரிதான். ஆனா இந்த நாட்டின் மக்கள், தமிழக மக்கள் உங்களை தோற்கடிக்க இருக்கிறார்கள், காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்வதா என கேட்டுவிட்டு தமிழர்கள் என கபட வேடம் திரிக்கிறார் அமித்ஷா. தமிழர்களை திருடர்கள் போல பேசி கொச்சைப்படுத்திவிட்டு கீதா உபதேசம் செய்வதா எனவும் திமுக கண்டனம். இரண்டாயிரத்தி 26 தமிழகத்தில் பாஜக அதிமுக ஆட்சி மலரும். மதுரை பாஜக பொதுக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சூளுரை. பாஜக ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை மணிப்பூராக மாற்றி விடுவார்கள் என திமுக குற்றச்சாட்டு. எத்தனை ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என RS பாரதி அறிக்கை. சட்டமன்ற தேர்தலில் சுமார் 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என மு.க. ஸ்டாலின் சூளுரைப்பது பகல் கனவு என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 2026 அதிமுக கூட்டணியே வெற்றி பெறும் எனவும் திட்டவட்டம். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் காண்பது பகல் கனவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக எதிர்க்கட்சி கூட்டணி இன்னும் உருவாகவில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். அடுத்தடுத்து தமிழகம் வரும் அமித்ஷா பலமான கூட்டணியை உருவாக்க முயற்சி செய்வதாக பேட்டி. திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை. இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தல் பணிகளை போர்க்கால அடிப்படையில் தொடங்க வேண்டும். நம்பிக்கையுடன் பணியாற்றுங்கள், இனிவரும் காலம் நமதே என்றும் பாஜக உயர்மட்ட குழு கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழகத்தில் முருகனை வைத்து அரசியல் செய்துவிடலாம் என்ற பாஜகவினரின் எண்ணம் பலிக்காது. மத அரசியல் செய்யாமல் பாஜகவினர் மக்கள் நல அரசியலா செய்கிறார்கள் என்றும் சீமான் சரமாரி கேள்வி. பிஜேபியின் அரசியல் மத அரசியல் இல்லாமல் மக்கள் நல அரசியலா? அதெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா. சட்டப்பேரவை தேர்தல் யாரோடு கூட்டணி என்பது குறித்து இப்போது சொல்ல முடியாது. தேசிய கட்சி அல்லது மாநில கட்சியுடன் கூட கூட்டணி அமையலாம் என்றும் ராமதாஸ் சூசகம். கூட்டணி யாரோடு, எப்போது, எப்படி, ஏன், இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது. எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் அது தெரிய வரும். காத்து கொண்டிருக்கிறது.
அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டு விட்டது என எடப்பாடி பழனிசாமி உறுதி. இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் எனவும் நம்பிக்கை. இன்னும் பல கட்சிகள் விரைவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இடம்பெறும், கூட்டணியிலே இடம்பெறும். அன்புமணியுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதா? அதெல்லாம் ரகசியம், சொல்லக்கூடாது என சிரித்தவாறு ராமதாஸ் பதில். சார், முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் வந்து தைலாபுரத்தில் சந்திச்சாரு. அப்ப என்ன பேசுனீங்க சார்? சார், இப்ப அது உடன்பாடு ஏற்பட்டதா சார் உங்களுக்குள்ள ஒரு மோதல்? கச்சத்தீவை மீட்பதுடன் தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். மதுரையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை மனு அளித்த மதுரை ஆதீனம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு பல்வேறு துறைகள் சார்பில் ஆய்வுக் கூட்டம். பேரவையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் நிலை, செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்த ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. தற்போது வரை 9 பேர் மனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல். கும்மிடிப்பூண்டி சூலூர்பேட்டை வழித்தடங்களில் இயக்கப்படும் 17 புறநகர் மின்சார ரயில்கள் இன்று ரத்து. பராமரிப்பு பணிகள் காரணமாக ரத்து என தெற்கு ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்பட 9 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. அதிகபட்சமாக வேலூர், ஈரோட்டில் 103 டிகிரி பதிவானதாக தகவல். சென்னை வானகரத்தில் மின்சார கம்பம் மீது ராட்சத பேனர் சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அச்சம். மகாராஷ்டிராவில் நேற்று ஒரே நாளில் 77 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. கட்டுப்பாடுகளை தீவிரப்படுத்த மாநில அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். விவசாயிகளின் நலன் காக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறது மத்திய அரசு. அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையில் வேளாண் திட்டங்களுக்கான லாபம் குறித்து பேசப்படும் என்றும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் உறுதி. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக வலியுறுத்தல். பெங்களூரு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள காந்தி சிலை முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். கும்பமேளாவில் மக்கள் இறந்தபோது உத்தரப்பிரதேச முதல்வர் ராஜினாமா செய்தாரா? பெங்களூரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி பாஜக தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா கேள்வி. ஊழல் குற்றச்சாட்டுக்கு எதிராக ஸ்பெயின் நாட்டில் மாபெரும் போராட்டம். சோசியலிஸ்ட் தொழிலாளர் கட்சியை சேர்ந்த பிரதமர் பெட்ரோ சாnchez பதவி விலக கோரி முழக்கம். Convoque elecciones. Las queremos ya, porque nadie le votó para hacer esto.
எதிர்க்கட்சிக்கு நிதி கொடுத்தால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என எலான் மஸ்கிற்கு ட்ரம்ப் பகிரங்க மிரட்டல். எலான் மஸ்குடனான உறவு முடிந்துவிட்டதாகவும் பகிரங்க அறிவிப்பு. சீன தைபேயில் நடந்து வரும் தைவான் தடகள போட்டியில் பதக்கங்களை குவித்து வரும் இந்திய வீரர் வீராங்கனைகள். இதுவரை 12 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலம் என 16 பதக்கங்களை அள்ளி அசத்தல். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றியது இங்கிலாந்து அணி. ஏற்கனவே ஒருநாள் தொடரை வென்றிருந்த நிலையில் T20 தொடரில் வெற்றி. பிரேசில் கால்பந்து நட்சத்திர வீரர் நெய்மருக்கு கொரோனா உறுதி. தொற்று குணமாகும் வரை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். சமாஜ்வாதி எம்பி பிரியா சரோஜை கரம் பிடித்தார் கிரிக்கெட் வீரர் ரிங்கு சிங். லக்னோவில் நடைபெற்ற மோதிரம் மாற்றும் நிகழ்ச்சியின் போது ஆனந்த கண்ணீரில் திளைத்த பெண் எம்பி. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய வீரர் சுபான்ஷு குழு நாளை பயணம். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் 9 ராக்கெட் வாயிலாக புறப்படுவதற்கான ஏற்பாடுகள் தீவிரம்.